ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1106. இங்கு கடவுள் நமது உலகை பராமரிக்கின்றார் என்பதற்கான உரையாடலை கவனிப்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள் தனது சீடர்கள் இடம் கூறுகின்றார், தற்சமயம் கலியுகத்தில் இங்கு இருக்கும் வாழ் மக்கள் அனைவரும், அதாவது பெரும்பாலான மக்கள் நினைப்பது என்னவென்றால், கடவுள் இல்லை என நினைக்கின்றார்கள். அப்படி கூறுவது முட்டாள்தனமாகும். அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. எந்த ஒரு விஷயத்திற்கும் ஆதாரம் இருக்க வேண்டும். விஞ்ஞானம் என்றால் வெறும் நடக்கும் விஷயங்களை பார்ப்பது மட்டும் கிடையாது, பரிசோதிக்க வேண்டும் ஆகும். ஆகவே கேள்வி என்னவென்றால், யார் இந்த சேர்க்கையை நடத்துவது? அதற்குண்டான பதில் பகவத்கீதையில் கூறப்பட்டு இருக்கின்றது. பகவத்கீதை 9.10. பகவான் கிருஷ்ணராகிய என்னுடைய மேற்பார்வையின் கீழே எல்லாம் நடக்கின்றது. அவரே கடவுள். கடவுளின் மேற்பார்வையின் கீழ் எல்லாம் நடக்கின்றது. அவருக்கு நிறைய சக்திகள் இருக்கின்றன. அவை மிக அருமையாக செயல்படுகின்றன. இதற்கு உதாரணமாக நவீன காலத்தின் எலக்ட்ரானிக் கருவிகள் போல ஆகும். நீங்கள் ஏ என்று அழுத்தினீர்கள் என்றால் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கும் இயந்திரத்தில் ஏ என்று வரும். அது என்ன இயந்திரம்? சீடர்கள் கூறுகின்றார்கள், அது டெலிடைப் எனும் இயந்திரமாகும். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், ஆம், நீங்கள் ஏ என அழுத்துங்கள், இன்னொரு பக்கம் ஏ என்று வரும். அங்கு ஒரு நபர் டைப் அடிக்க தேவை கிடையாது. எப்படி இது செயல்படுகின்றது? இது விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட எலக்ட்ரானிக் சாதனம். சாதாரண ஒரு டைப்ரைட்டர் இப்படி செய்ய முடியாது. ஒரு உயர்ந்த ஆளுநரால் இது கண்டுபிடிக்கப்பட்டு இது செயல்படுத்தப்படுகின்றது. இது ஒரு சாதாரண புரிந்து உணர்வு ஆகும். ஆனால் நாஸ்திகர்கள் இதனை ஏற்பது கிடையாது. மிக உயர்ந்த உயிர்வாளி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அவர் கூறுகின்றார், என்னுடைய ஏற்பாட்டினால் இந்த ஜட இயற்கை செயல்படுகின்றது. இதற்கு உதாரணமாக இப்போது ஒரு மலர் எடுத்துக்கொள்வோம். இந்த மலர் எப்படி படைக்கப்பட்டது? அதுவும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சக்தியால் தான். நீங்கள் ஒரு மலரை வரைய வேண்டும் என வைத்துக்கொள்வோம். உங்களுக்கு ஒரு ப்ரஷ் வேண்டும், கலர் வேண்டும், உங்களுடைய முயற்சி வேண்டும். தானாக நடைபெறாது. ஒரு வரைபடத்திற்கே இப்படி என்றால், அருமையான நிஜமான மலர் எப்படி தானாக வந்துவிடும்? தானாக வரும் என நினைத்தால் அது முட்டாள்தனமாகும். இவ்வளவு அருமையான ஏற்பாடு படைக்கப்பட்டு இருக்கின்றது. ஆனால் நாஸ்திகர்களுக்கு உண்மை புரிய கிடையாது. தாங்களே குறைபட்டு உள்ளபோது எப்படி குறைபாடு இல்லாமல் ஒரு விஷயத்தை விளக்க முடியும் என்றார் அவர். சில வேதியியல் வல்லுநர்கள் வேதியியல் பொருட்கள் தான் உயிர் தோன்றுவதற்கு காரணம் என கூறுகின்றார்கள். அதாவது ரசாயனம்தான் எல்லாத்திற்கும் ஓரணம் என்கின்றார்கள். இது அர்த்தமற்றது. அப்படியென்றால் இப்போது இருக்கும் ரசாயன வேதியியல் பொருட்களை வைத்துக்கொண்டு ஒரு உயிரை உருவாக்க முடியுமா என்ன? அப்படி உருவாக்கிவிட்டால் உங்களுடைய கொள்கைதான் சரி. ஆனால் அது முடியாத காரியம் ஆகும். இப்போது உங்களிடம் எல்லா ரசாயனங்களும் இருக்கின்றன. அதை வைத்துக்கொண்டு ஒரு உயிரற்ற உடலிற்கு உயிர் கொடுக்க முடியுமா? அறவே முடியாது ஆகும். ஒரு முறை கலிபோர்னியாவில் ஒரு விஞ்ஞானி இப்படி பேசும்போது என்னுடைய மாணவர் மற்றும் சீடர் கேட்டார். டாக்டர் ஸ்வரூப தாமோதர் அவர் கேட்டார், நீங்கள் உங்களிடம் உள்ள ரசாயனங்களை வைத்துக்கொண்டு உயிர் உருவாக்க முடியுமா என கேட்டார். ஆனால் அந்த விஞ்ஞானியோ முடியவே முடியாது என கூறிவிட்டார். ஆகவே ரசாயனங்களில் இருந்து உயிரை உருவாக்குவது என்பது இயலாத காரியமாகும். எனவேதான் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது உண்மையான அறிவின் தளத்திற்கு மக்களை கொண்டு வருவதற்கு அரும்பாடுபட்டு வருகின்றது ஆகும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான்
பக்தர்கள்.